வட இந்தியாவில் அதிகமாக வந்து சிஎம் விஜய் யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மீம்ஸு நிறையா வந்துட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே ஹேண்ட்ஸமான சிஎம் யாருன்னு பார்த்தா வந்துட்டு விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு வட இந்திய ஊடகங்களில் வட இந்திய சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தன்னெழுச்சியாக வந்து போட்டுட்டு பார்க்கும்போது என்னது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. தாவேகா கட்சியோட அடுத்த கட்ட பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, காங்கிரஸ் இப்போ கூட்டணியில் இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்கன்னாவே என்ன அர்த்தம்? அப்போ காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், ஸோ இது எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் இடம்பெற்றிருக்காங்க. அப்படின்னும் போது ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு கேண்டிடேட் அந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக டிவிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, இந்திய அளவில் டிவிக்கு ஒரு பெரிய கட்சியாக மாறுறதுக்கான அப்போது திருமாவளவர்கள் முதல்வர் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பேரம் நடந்திருக்கு. இப்போ இவங்க வந்து குதிரை பேரம் வந்து தாவேகா பண்ணுச்சு, குதிரை பேரம் அதிமுக பண்ணுச்சுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது திமுக அதிமுகவே ஒரு பெரிய குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு திமுக தேடிட்டு இருக்கு. திமுக என்ன பண்ணணும், எதனால தோத்தோம், ஏன் தோத்தோம்னு சொல்லி தொகுதி வாரியாக ஒரு கணக்கெடுமா எடுக்கிறாங்களாம். அதாவது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜென்சி பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கணும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு சில கட்சிகள் ஜெயிச்சிருச்சு, நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். அதாவது ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகிறத நம்ம காலகட்டத்தில் இருந்தே பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில தலைவர்கள் நம்ம சொல்லலாம். அதுவும் நம்ம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போது சிஎம் முதல்வராக இருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் அவர்களை சொல்லலாம். சிஎம் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 2 நாளாக பார்த்துட்ருக்கேன், வட இந்தியாவில் அதிகமாக வந்து சிஎம் விஜய் யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மீம்ஸு நிறையா வந்துட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவிலே ஹேண்ட்ஸமான சிஎம் யாருன்னு பார்த்தா வந்துட்டு விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு வட இந்திய ஊடகங்களில் வட இந்திய சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தன்னெழுச்சியாக வந்து போட்டுட்டு பார்க்கும்போது என்னது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு லீடர் இங்கே உருவாக்குறாரு, அவர் ஒரு நடிகராக இருக்கார், நடிகராக இருந்துட்டு இன்றைக்கி தமிழகத்தோட முதலமைச்சராக மாறிட்டார். இவர் இங்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாசாக இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வட இந்திய ஊடகங்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இவரை பற்றி கொஞ்சம் நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்களுக்கு தெரியும், விஜய் மயமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதிய தலைமுறை நியூஸே போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செய்திகள் ஃபுல்லாகவே விஜயை சுற்றி மட்டும்தான் இருக்குது, அதாவது சிஎம் விஜயை சுற்றி மட்டும்தான் இருக்குது. யாரும் கோச்சிக்க வேண்டாம், திடீர்னு என்னடா அவன் விஜய்னு சொல்கிறான், விஜய் அவர்கள் சொல்கிறான், சிஎம் விஜய்னு சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க. விஜய் அண்ணான்னு சொல்லி பழக்கமாயிருச்சு. திடீர்னு சிஎம் விஜய்னு சொல்லும்போது கொஞ்சம் தடுமாறுது ஒரு ஃப்ளோவாக பேசும்போது. மற்றபடி அவர் சிஎம் விஜய்னு சொல்கிறது மட்டும் உங்களுக்கு மட்டும் எவ்வளோ பெருமை, அது மாதிரி நமக்கும் அந்த பெருமை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக சிஎம் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க, அவரை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அது குறிப்பாக வந்து மோடி அவர்களுடைய ஃபோட்டோவையும் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவையும் வந்துட்டு ஒன்றா அப்படி காமிக்கும் போது யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லும்போது விஜய் எடுத்து காட்டுற மாதிரிலாம் ரீல்ஸ் நிறைய வருது. ஸோ இங்கே எப்படி வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு சோசியல் மீடியாவில், அதே மாதிரி அங்கேயும் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிட்டுருக்கு. இதை எப்படி நான் வந்து முடிச்சு போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது கேரளாவில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடக்க போகுது, அதில் வந்து விஜய் அவர்கள் கலந்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேரளா நல்லாவே தெரியும், ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்வுக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய கூட்டம் கூடும். அப்படி இருக்கும்போது பதவியேற்பு விழா நடக்க போகுது, அங்கே வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு க்ரௌடாக இருக்குன்றதுக்காக இப்போதைக்கு வேண்டாம், ரத்து பண்ணிக்கலாம், நம்ம வந்து பின்னாடி நான் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து நான் வர்றேன், அவங்க வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லி ஒரு உறுதி அளிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து புதிய அரசு பதவி ஏற்றிருக்கு, இங்கே மின்னல் வேகத்தில் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி தான் அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க கூட ஆலோசனை இருக்குது. இப்போ மின்சாரத்துறை இருக்கக்கூடிய மற்ற துறைகளில் இப்போ பள்ளிக்கல்வித்துறை வந்து ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா, எல்லாத்தையும் பற்றியும் வந்து யோசிக்கணுமா இல்லையா. ஸோ இதுக்காக கேரளாவுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் கேரளாவுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்ன்றது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறத விட
கேரளாவில் அவ்வளோ ஒரு பயங்கரமான வெறி பிடிச்ச ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா லியோ படம் வந்து கேரளாவில் தான் போய் பார்த்தோம், இங்கே ரிலீஸ் ஆகலாம், காலையில் அதிகாலை காட்சி இல்லை. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது உயிரை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க போல், அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து கேரளாவில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து விஜய் அவர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய மாசாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா கட்சியோட அடுத்த கட்ட பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. உறுப்பினர் சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி கட்சியை தொடங்கி உறுப்பினர் சேர்க்கை நடந்து ஒரு தேர்தல் சந்திச்சாங்களோ அதே மாதிரி கேரளாவிலும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, காங்கிரஸ் இப்போ கூட்டணியில் இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்கன்னாவே என்ன அர்த்தம்? அப்போ காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், ஸோ இது எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது காங்கிரஸ் ஒரு பெரிய கணக்கோடு தான் இருக்காங்க. அப்போது ஆல்ரெடி வந்து இன்றைக்கி தென்னிந்தியாவில் தெரிந்த முகமாக வந்து விஜய் அவர்கள் மாறிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இன்னொரு பக்கம் கேரளா, இதில் எல்லா இடங்கள்லையுமே விஜய்க்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது இந்த கட்சியும் சரி, அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்கும் போதும் சரி, இதையெல்லாம் ஒரு ஹெல்ப்பாக மாறுமோ இல்லை இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு கேண்டிடேட் அந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக டிவிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, இந்திய அளவில் டிவிக்கு ஒரு பெரிய கட்சியாக மாறுறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் நான் அந்த கேரளா அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கும் அது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்கும்போது மிகையாக தெரியலாம், என்னடா அது இப்படிலாம் சொல்கிறேன், பிஎம் ரேஞ்சுக்கெலாம் சொல்கிறேன்னு. பட் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே ஜெயிச்ச அந்த ஒரு வெற்றி இருக்குது இல்லையா, இந்த வெற்றி இந்தியா ஃபுல்லாகவே எதிரொலிக்குது. எல்லா இடங்களையும் பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்துக்குள்ளே இத்தனை கோடி மக்களோட மனசை வென்று இன்னைக்கு சிஎம்ஏ ஆகிட்டாரு, பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வாழ்த்து சொல்லலை. ஆனால் சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ சொல்லணுன்றக்காக சொன்னார். அதை வந்து சிஎம் விஜய் அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து ரிப்ளையே பண்ணார். ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு மனசில் ஏதோ வச்சுருக்கிறாரு. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இன்றைக்கி இவர் சிஎம் ஆகிட்டார், நம்ம வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டோம், அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வன்மம் இருக்குது. அவர் ரொம்ப அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் வந்து ஒரு மாதிரி ஒரு கலக்கத்தில் இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு. இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த திமுக அதிமுக கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, நம்ம அதை பற்றி பேசுவோம். திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கலாம், நீங்கள் வந்து அந்த முடிவை எடுங்கன்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு அப்புறமா, அவர் வந்து தோல்வி அந்த இடத்துல இருக்கார், அந்த சமயத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நேராக அவர் வீட்டில் போய் சந்திக்கும் போது இது குறித்து பேசுனாங்கன்றது வந்துட்டு பெரிய விஷயமா பேசப்பட்டது. காரணம் என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜயோடைய வளர்ச்சி பிடிக்கல, ஒரு பொறாமையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வெளியே ஓடிட்டு இருக்கும்போது இதுவும் வந்து சேர்த்து ஆடானா மாறிடுச்சு. இது ஒரு வதந்தியா, இது வந்து ஒரு பொய் செய்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எதுக்கு அவர் எங்கே வந்து பேச போகிறார் அப்படின்னு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாஜக அந்த அரசியல் இருக்கு இல்லையா, ஏன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா டக்குனு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கனெக்ட் பண்ணும்போது மேபி இருக்கலாமோ. இப்போ வந்து விஜய் அவர்களை உட்கார வச்சுட்டா அவர் ஒரு 30 வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் தான் இருப்பார், அதனால் நீங்கள் கொஞ்சம் முடிவெடுங்க, திமுக அதிமுக கூட்டணி பற்றி பேசுங்கன்னு ரஜினிகாந்த் சொன்னதா ஏன் மக்கள் இங்கே பேசினாங்க அப்படின்னா இந்த ஒரு அரசியல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்படி குழப்பமாக போயிட்டு இருக்கே, ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சைட்லேருந்து எதுவுமே வரலைன்னும் போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு சண்டே அன்னைக்கு. என்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து சிஎம் ஆனதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் மனதார வாழ்த்துறேன், இதில் வந்து ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் வந்து ஊடகங்கள் வந்து அதை பொய்யா வதந்தியா தப்பான செய்திகள் நிறைய பரவிட்டுருக்கு, சமூக ஊடகங்களில் நிறையா ட்ரால்ஸ் போயிட்டுருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, திமுக அதிமுக கூட்டணி பற்றி பேசுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறாரு. 2001 நம்ம கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களான்னு, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பஸ்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு திரும்ப இன்னொரு பதில் கேள்வி கேட்கும் போது அதெல்லாம் நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கோவத்தில் தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, இந்த மாதிரி வதந்திகள் புரளிகள் கிளம்பும்போது நமக்கான நற்பெயர் கெட்டு போயிடுமோன்றதுக்காக வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த பேட்டி அவ்வளோ அவசியமானது இல்லை. அது வதந்தியாக புரளியாக இருக்க பட்சத்தில் அதை அப்படி விட்டுடலாம். அது தேவையில்லாமல் வந்து அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோன்னா அது உண்மையாக மாறிடும் இல்லையா.
அது ஏன் நம்ம செய்யணுன்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுச்சு. பட் இருந்தாலும் அவருக்கு மனசு பொறுக்கலை. இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் முக்கியமான சக்தியாக நம்ம நிறைய டைம் இருந்திருக்கோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை ஒரு எதிர்த்து நின்ன ஒருத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேர்லாம் வாங்கியிருக்கோம். இப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வரானதுக்காக நம்ம வந்துட்டு பொறாமப்படுறோம், வருத்தப்படுறோம்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரி விஷயம், இது எப்படி ஏற்றுக்கிறதுன்றதுக்காக வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பொங்கி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. பட் இது இருந்தாலும் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் டீகோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் எதுக்காக அதை கொடுக்கணும், கொடுக்காம இருந்திருக்கலாம், விளக்கம் கொடுக்காம இருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்லைங்க, உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது, ஒரு பொறாமை இருக்குது, ஒரு வன்மம் இருக்குது, அதைத்தான் வந்து அவர் வெளிப்படுத்திட்டாரு, அதுக்காக தான் வாழ்த்து கூட சொல்லலை, நேர கூப்பிடல. அதாவது ஒரு பாயிண்ட்டு தான். இப்போ அவர் சொல்கிறாரு சம்பிரதாயம் கிடையாது, நான் சம்பிரதாயத்துக்குலாம் யாரையும் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா விஜயர்கள் முதல்வர் ஆகிட்டார், ஒரு நீங்கள் பார்த்து வளர்ந்த பையன் உங்களை பார்த்து தான் வந்துட்டு நிறையா ஸ்டைல்லாம் பண்ணாருன்ற மாதிரிலாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் வந்து அவர் வீட்டுக்கு அழைச்சி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலை, இல்லை ஏன் வந்து ஒரு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசலைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன்லேயாவது நான் பேசினேன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். நான் சும்மா சம்பிரதாயத்துக்கெலாம் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை மட்டும் வீட்டில் போய் சந்திச்சார், அவரை மட்டும் போய் தோல்வி ஆகிட்டாரு, நான் போய் நேரில் போய் பார்க்குறேன்னு சொல்லி சந்திச்சும் போது ஏன் வந்து விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு என்ன தடுத்தது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து சினிமா போட்டியை தாண்டி இது அரசியலில் இது வேற ஒரு இடத்துக்கு வந்து விஜய் அவர்கள் மூவ் ஆகி போயிட்டார். யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு இடத்த வந்து அடைஞ்சிட்டாரு. ஆனால் அது இருக்கக்கூடிய சீனியர் நடிகர்கள் இந்த ஒரு பாத்திரம் வர வேண்டிய ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பொறாமையாக இருக்குன்ற சொல்கிறது வந்து இயற்கையாக வந்து சேர்ந்தாலுமே ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் அவ்வளோ தரங்கட்ட ஆளுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டி, நான் சொன்னது 2 பேட்டி சொன்னேன்ல, ஒரு பேட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா இன்னொரு பேட்டி ஒன்று இருக்குது. என்னென்னா திருமாவளவன் அவர்களுடைய பேட்டி. அதாவது திமுக அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, பேசுனீங்களா பேசலையா ஒரு கேள்வி கேட்டோம். நம்ம கேட்ட எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா நடந்துச்சுன்னு சில பேர் சொன்னாங்க, நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ திமுக கிட்ட கேட்டால் நடக்கவே இல்லை, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாதுன்னாங்க. அதிமுக நடந்துச்சுங்க, ஆனால் வந்து அது சரியாக வரல, விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதை வந்து எம்ஏ பேபி அவர்கள் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவரே மாற்றியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாரு, என்ன பேச போகிறாரும் போது அவரும் வந்து மாற்றி பேசிகிட்டு இருந்தார். இல்லைங்க, நண்பர்கள் மூலியமாக எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, இல்லை கேட்டாங்க உண்மைதான், ஆனால் வந்து நான் ஒத்துக்கலை, இல்லை இடதுசாரிகள் ஒத்துக்கலை, அதனால் நானும் ஒத்துக்கலை, இந்த மாதிரி பல விஷயம் சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் ஓப்பனாக கேட்குறாங்க. கேட்டதுக்கு மொத்தத்தையும் வந்து கொட்டிட்டு போயிட்டார். மொத்தமாக இதுதான் நடந்துச்சு, இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொட்டார். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாம் உட்காந்துருந்தோம் இல்லையா 3 நாளாக, எப்போ ஓகே சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஜித் சார் கூட ஒரு பாட்டு ஆடுவார்ல, என்ன சொல்ல போ ஹீராய் அப்படின்ட்டு, அந்த மாதிரி வந்து அவர் வீட்டு வெளியில், அவருடைய ஆஃபீஸ் வெளியில் எல்லாரும் வந்து பயங்கரமாக காத்துட்டு இருந்தாங்க இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 2 சீட்டு தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தபோது நம்ம ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒரு ஓகே சொல்லிடுவாரா இல்லையா என்ன நடக்க போகுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 3 நாள் காலம் தாழ்த்தினார்ல, இந்த 3 நாள் நடந்த விஷயங்களை தான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த 3 நாளை தாண்டி, அதாவது தாவேக்காவுக்கு நான் ஆதரவு தரேன்னு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு கால் வருது. அந்த காலில் இங்கே பாருங்கள், பேசியாச்சு, நீங்கள் தான் முதலமைச்சர், அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்க, திமுகவும் சப்போர்ட் பண்ணும், அமைச்சர்லாம் அப்படின்னா, இல்லை நான் தாவேக்காவுக்கு கடிதம் கொடுக்க போகிறேன், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லும் போது தான் இவர் பல யோசனையில் வந்து அந்த பேட்டியை கொடுத்துருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளே நடந்திருக்குது. அப்போது திருமாவளவர்கள் முதல்வர் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பேரம் நடந்திருக்கு. இப்போ இவங்க வந்து குதிரை பேரம் வந்து தாவேகா பண்ணுச்சு, குதிரை பேரம் அதிமுக பண்ணுச்சுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது திமுக அதிமுகவே ஒரு பெரிய குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேர் சேர்ந்து திருமாவளவன் முதல்வராக்கணும், இல்லை திருமாவை விட்டுருங்க, இல்லைனா வந்துட்டு எடப்பாடியை வந்து முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு நீங்கள் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, வன்னியரசு அவர்கள் போடுறாரு ஒரு ட்வீட்டில், இது திருமா காலம், இனிமேல் பாருங்கள் ஆட்டத்தைன்னு அவர் ஒன்று போடுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு சிந்தனை செல்வன் தாவேகா எதிர்த்து அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு. இது 2 முரண்பாடாக இருக்குது. திருமாவளவர்கள் பேசுகிற மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வெளியே வரும்போதே அவர் மைண்டு சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாகவே கிடையாது. அவர் ரொம்ப டல்லாகி ஒரு மாதிரி ஏதோ சொல்லணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்கல்ல, 5 o'clockனா 4:55 வரைக்குமே இந்த டீலிங் போயிருக்கு.
இதெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை மீறி தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்த ஒவ்வொரு நாளுமே இந்த பற்றின பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, இந்த நீங்கள் போய் தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு அப்புறம் தான் நடந்திருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்தா இப்போ இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அவங்க முடிவு பண்ணி தான் வெளியில் வந்திருக்காங்கன்னா தாவேக்கா கூட வந்து சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் இவங்க யாருமே அதை பற்றி இது பண்ணவே இல்லை. என்னன்னா திமுக தயவில் தான் ஆட்சி நடக்குது, திமுக தயவில் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட நீ காலைல சொல்லியிருக்காரு, நம்ம திட்டங்கள் தொடர்ற வரைக்கும் திமுக ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்குது, நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி உங்கள் கேடர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர உற்சாகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு எல்லைக்குமே போவாங்க அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் திமுக அதிமுக எதிர் துருவம், பாஜகவோட எதிர்ப்பு தான் வந்து திமுகவுடைய ஒரு ஆணி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இன்றைக்கி திமுக அதுக்கும் துணிஞ்சு போய் அதிமுக கூட கூட்டணிகளை போய் உட்காந்துருவாங்க, ஒரு முதல்வர் ஆக்கிடுவாங்க, விஜய் அவர்கள் முதல்வர் ஆக்கக்கூடாதுங்கிறதுல இவ்வளோ தீர்க்கமாக ஒர்க் பண்ணாங்கன்றதை இன்றைக்கி திருமாவளவர்கள் வாயால் சொல்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரொம்ப பார்த்தேன் சூரியன் தொலைக்காட்சியில், இல்லைங்க நான் வந்து கூட்டணியில் திமுக கூட தான் இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை மாற்றிட்டோன்னா மொத்தமாக அந்த மீனிங்கே மாறும்ன்ட்டு. அந்த மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு, நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும்ன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க கூட ஒரு ஆதரவுக்கு போனேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, திமுக அதிமுக பேசலாம் வதந்தி அப்படின்னு இருக்காரு. இப்போ புரியுதா என்னடா இது, யாரை நம்புறது, என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதையுமே புரிஞ்சிக்க முடியல. அப்போது அவர் சொல்கிறாரு, அந்த பேட்டியில் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு ரிலேபிள் சோர்ஸஸ்லேருந்து தான் வருது, ஒரு முக்கியமான கால் தான் அது, பட் ஆனால் அந்த யாரும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஆனால் இதையும் சேர்த்து சொல்கிறாரு. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அடுத்ததாக பள்ளி கல்வித்துறையோட அமைச்சராக வந்து ராஜ்மோகன் அண்ணன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்மோகனன் அவரை பற்றி பார்த்திங்கன்னா, அவர் மீடியா பர்சன், நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், நிறைய புலமை பெற்றவர் தமிழில் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் குறிப்பாக வந்து திரைப்படத்துறையில் அந்த விஷயங்களை பார்த்துக்கிற அமைச்சராக இருக்கும் போதும் நிறைய எதிர்குறல்களும் வருது. இல்லை குறிப்பாக விஷால் அவர்கள் கொடுத்த குரல், இவர் வந்து எப்படி சரியாக இருப்பார், சினிமா சம்மந்தப்பட்டவங்க தானே இருக்கணும் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி சினிமா சம்மந்தப்பட்டதான் இருந்தாங்களா? ராஜேந்திர பாலாஜியில் ஆரம்பித்து கடம்பூர் ராஜுலேருந்து எல்லாருமே வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்களா? அப்படி இருக்கும்போது இவராவது ஒரு சினிமா கூட ஒரு கனெக்டில் இருக்கார். பட் இருந்தாலும் இவரை வந்து ஏன் வச்சிங்கன்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இதுவே திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தால் நீங்கள் போட முடியுமா? சரி, ஓகே, ஒரு யதார்த்தமாக நம்ம விஜய் அண்ணா அப்படின்றக்காக போட்டாரான்னு தெரியல. ஆனால் ராஜ்மோகன் அவர்களை வந்துட்டு இதில் மட்டும் கிடையாது, அவர் இன்னும் டிகிரி முடிக்கலை, அவர் இன்னும் வந்து சரியான கல்வி தகுதி அவர் கிடையாது, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது வந்து அவர்கிட்ட வீடு இல்லை, வாடகை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு கோடிக்கணக்கில் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு, ஃப்ளாட் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. எதுக்காக ராஜ்மோகனை இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இந்த அண்ணனை போட்டு இப்படி அடிக்கிறாங்க? இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஜெயிச்சிட்டாங்க, அமைச்சராக பதவி கொடுத்துட்டாங்க, அவர் அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னும் போது சமூகம் சார்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி அமைச்சர்கள்னால் இவங்க தான் அமைச்சர்கள் ஆகணும், இவங்க தான் வந்து ஆளணும், இவங்களாம் ஆளக்கூடாது அப்படிங்கிறலாம் உடைச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததில் என்ன இவ்வளோ ஏன் வைத்தறிச்சல், இவ்வளோ ஏன் எரிச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ புதிய அரசு அமைஞ்சிருக்கு, இந்த அரசு வந்து இது வரைக்கும் அமைஞ்ச ஆட்சியில் ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு வாரம் கூட நம்ம முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு புதுசாக ஒருத்தர் அமைச்சராக பதவியாக இருக்கிறாரு, ஏன் நம்மள இருந்து ஒருத்தர், நம்மள மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஒருத்தர், ஒரு மீடியாவில் இருந்த ஒருத்தர், நம்ம கூட வந்து பயணித்த ஒருத்தர், நம்ம யதார்த்தமாக பார்த்த ஒருத்தர், டீ கடையில் சாப்பிட்ற கடையில் பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன அவர்கிட்ட அவுட்புட் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இவர் தகுதியானவராக தெரியல, இவர் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. அதுவும் நடிகர் சங்கத்துலன்னு சொல்கிறாங்க. இந்த நடிகர் சங்கம் ஜனநாயகன் படம் லீக் ஆகும்போது எங்கே போச்சு? ஜனநாயகன் படம் ரிலீஸ் சிக்கலும் போது எங்கே போச்சு? விஜய்க்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது எங்கே போச்சு? ஸோ இது எந்த பிரச்சனைக்குமே வந்துட்டு நடிகர் சங்கம் குரல் கொடுக்கல. ஆனால் இவர் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஏதாவது பண்ணாதானே அமைச்சர் ஏதாவது பண்ண போகிறாரு. அதுக்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து அமைச்சரை பார்க்கணும், அமைச்சர் வந்து உங்களை பார்க்கணுமா? எல்லாமே எதாவது சொல்கிறேன்ல, இது வந்து எப்படின்னா யதார்த்தமாக இருந்து ஒருத்தன் வந்து மேலே வந்துட்டான் அப்படின்னா அவனை போட்டு அமுக்கிறது பண்ணுறதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த நோட் பண்ணியே ஆகணும். மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு நியூஸ், இப்போ சுட சுட வந்த நியூஸ் என்னென்னா, மேயர் பிரியா போடுற லிப்ஸ்டிக்கை விட அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அதிக ஷேடில் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஷேடு உங்கள் ஷேடு வேறு வேறு இல்லாமல் ஓரளவுக்கு சேமாக இருக்குது. அதை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, அவங்க போட்டதும் நீங்கள் அதிகமாக போட்டிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. எனக்கு புரியவே இல்லை. லிப்ஸ்டிக் இதை விட கொடுமை என்னென்னா, அவங்க அங்கேருந்து பாத்ரூம் போகிறதுக்காக வெளியே நடந்து போகும்போது யாராவது ஆஃபீஸில் வருவாங்கல்ல, அவங்கள பார்த்து ஹாய் என்ன பண்ணுறீங்களா பேசுவாங்கல்ல, ஆஃபீஸில் பேசுகிறது தானே. உடனே வந்துட்டு அவங்கள்ட்ட என்ன பேசுனீங்க, இங்கே நடக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு. எப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன நடக்கும், என்ன பண்ணி கள்ளக்கடத்தில் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஃபைல் மூவ் ஆகிருக்கும், ஃபைல் இப்படி இருக்கு அப்படிலாம் சொல்ல பேச போகிறாங்க, இல்லை என்னத்தையோ பேசிட்டு போகிறாங்க, அது அவங்க உரிமை இல்லையா? அதான் சொல்கிறேன், அவங்க லிப்ஸ்டிக் போடுறதுல என்ன இருக்குது, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது. அதாவது யோசிச்சு பாருங்க, ஊருக்கே உபதேசம் சொல்கிறாங்க, ஊருக்கே வந்து சமூக நீதி நாங்கள் தான் எல்லாம் சொல்லும் போது ஒரு லிப்ஸ்டிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா, அதாவது இது கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது, நிறைய அந்த சின்ன புத்தி உள்ள நாய்ங்கன்னு சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னென்னா ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டா, வாங்குறது 10,000 சம்பளம், நல்லா ட்ரெஸ் போட்டு வந்துட்டான் பாரு அப்படிங்கிறது. ஒரு ஜாதிக்காரன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னா உடனே அந்த ஜாதியை வச்சு, இந்த ஜாதியில் இவ்வளோ கலராக இருப்பியா நீன்னு கேட்குறது, இந்த ஜாதியில் இருக்கவன் நீ வந்து இப்படிலாம் பேசுவியான்னு கேட்குறது. எனக்கு புரியல, இது இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னா, நீ தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா நீ தமிழன்னு சொல்லுவான் உன்னை. நீ தமிழ்நாட்டில் இருக்க, நீ வந்துட்டு மெட்ராஸ்காரன்னுவான். நீ அப்படியே விட்டுட்டு கர்நாடகா ஆந்திரான்னு போயிட்டீங்கன்னா அதான் சொல்ல போகிறான். அப்படியே வெளியே போய் நீ இந்தியா விட்டு வெளியே போயிட்டா நீ இந்தியன்னு சொல்ல போகிறான். நீங்கள் அமெரிக்காக்காரனை பார்க்கும்போது உன்னை பார்த்தனா இந்தியாக்காரன் தானே, ஆல்ரெடி நீங்கள் பொருளாதாரம் போயிட்டுருக்கு, மங்கு மாதிரி போயிட்டுருக்கு, போயிடுவான் என்ன பார்க்குவான், இந்தியாவிலேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்பான். அவ்வளோதான், நீ இந்த ஏரியாக்குள்ளே ஆடலாம், நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து இவர், நான் வந்து அவருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வெளியூரம் போயிட்டீங்கன்னா உன்னையும் அந்நியனாக தான் பார்ப்பான். யாரா நீ அப்படின்னு கேட்பான். நீ அமெரிக்காவில் போய் பொரோட்டா போட்டுட்ருப்ப, நீ ஊரில் சொல்லுவேன் நான் வந்து இந்த ஜாதிக்காரன், நாங்கள் தான் இப்படி பேசணும், நாங்கள் தான் லிப்ஸ்டிக் போடணும், நாங்கள் தான் பவுடர் அடிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா, நீ எதுக்கு இப்போ லிப்ஸ்டிக் போட்டு வந்து பொரோட்டா தட்டிட்டுக்கன்னு கேட்பான். ஸோ சமூக நீதிங்கிறது இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஒன்று, இருக்கிற எல்லாரும் ஒன்றுங்கிறது தான் சமூக நீதி. நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க என்ன ட்ரெஸ் போடணும் என்ன இது பண்ணுறவங்களாம் சமூக நீதி. வந்தியா உனக்கு காசு கொடுக்குறாங்க, வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போகிறாங்க, அவங்க பார்க்குற வேலைக்கு நீ கூலி கொடுக்குற, அவ்வளோதான். அதை தாண்டி இவன் இந்த ட்ரெஸ்ஸு போடணும் இதை மாதிரி போடணும், அவங்க என்ன வந்துட்டு ஏதாவது ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்களா, தவறாக ஏதாவது பண்ணாங்களா? ஒரு லிப்ஸ்டிக் அவங்களுக்கு பிடிச்சதான் பண்ணுறாங்க, லிப்ஸ்டிக் போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. இதெல்லாம் சொல்கிறேன், இது வந்து ஒரு இடைச்சொல்களாக சொல்கிறேன். எங்கள் இதில் ஒரு சார் சொல்லுவார், இடைச்சொல்கள்னு வர மாதிரி இடைச்சொல்களாக சொல்கிறேன் இந்த விஷயத்த. இன்னொரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆறில் கழிவுகள் அதிகமாக வந்து கலக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன பாப்பா வந்து ரொம்ப அழகாக பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது விஜய் மாமா இது கொஞ்சம் பாருங்கள் மாமா, தாமிரபரணி ஆற்றுல வந்துட்டு துணி கழிவுகள் அதிகமாக இருக்குது, நிறைய வந்து வாட்டருக்குள்ளே நிறையா கலந்து விட்றாங்க, ரொம்ப துர்நாற்றம் வீசுது, இது தனி நான் குடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு பாப்பா வீடியோ போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த பகுதியோட மாவட்ட ஆட்சியர் போய் அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்வையிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அகற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்கன்றதை பார்க்குறோம். இது என்னென்னா, இவ்வளோ நாட்கள் அங்கே நடந்திருக்கே, இதை யாருமே பார்க்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. ஏன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா பிஆர் போட்டு நீங்கள் வந்து அதை வேணும்னு பேச வைக்கிறீங்க, புதுசாக வந்து அரசு வந்து இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, ஆல்ரெடி இருந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்குது, இதை ஏன் இவ்வளோ நாள் பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. அந்த மாவட்ட ஆட்சியரே கேட்கலாமே, ஏன் இதெல்லாம் இவ்வளோ நாள் பார்க்கல, இப்போ வந்து பார்க்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இங்கே கஞ்சா பறிமுதலுங்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து கூண்டோட மாற்றியதுன்றாங்க, டைம் அதிகமாக வந்து வச்சு வந்து சரக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறாங்க. எல்லா இடங்களையும் நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறை ஆணையர் வந்து தொடர்ந்து அறிவுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா இடங்களையும் காவல்துறையை பார்க்க முடியுது, போலீஸை பார்க்க முடியுது. ஓகே, புதிய அரசு வந்து ஆட்சி அமைச்சோன்னா ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணவங்க மாதிரி ஒரு ஜாலியாக அப்படியே ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதிரி பூஸ்ட்டாக ஆரம்பிப்பாங்க. போக போக இருக்குமான்னு பார்ப்போன்ற மாதிரிலாம் அது இருக்குது. பட் இருந்தாலும் இதை பண்ணுறாங்கல்ல, பண்ணும்போது இவ்வளோ நாட்கள் ஏன் இதெல்லாம் பண்ணலைன்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கடைசியாக வந்து திமுக வந்து ஜென்சி பாலிடிக்ஸை கையில் எடுக்க போகிறாங்களாம். குறிப்பாக சோசியல் மீடியாவில் கவனம் செலுத்த போகிறதா ஒரு செய்தியை பார்க்குறோம். என்னென்னா, நம்ம தோல்விக்கு என்ன காரணம், திமுக தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு திமுக தேடிட்டு இருக்கு. இப்போ திமுக என்ன பண்ணணும், எதனால் தோற்றோம், ஏன் தோற்றோன்னு சொல்லி தொகுதி வாரியாக ஒரு கணக்கெடுப்பாக நடக்கிறாங்களாம். என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், யோசிப்போம்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் கூட்டம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நேற்று வந்த ஒருத்தர் நம்மளை தோக்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா திமுக தொண்டர்களுக்குமே மனசில் இருக்கும். சே, இவ்வளோ பெரிய கட்சி அசால்ட்டாக வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிட்டாரேன்ற மாதிரி யோசனை இருக்கும் இல்லையா. அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக
திமுக ஆட்சி கலைஞ்சிரும், திமுக ஆட்சிங்க, தாவேக்கு ஆட்சி கலைஞ்சிரும், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறத ஆரம்பிச்சு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு அப்புறமும் சரி ரிசல்ட்டுக்கு அப்புறமா திமுக அதிமுக கூட்டணியை வச்சுக்கலான்ற அளவுக்கு போயிருக்காங்க இல்லையா. ஏன்னா வந்துடக்கூடாது, புதுசாக ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்ட்டு. இப்போ என்னென்னா இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு வாரத்திலே பாருங்கள் தாவேக்கோட ஆட்சி வெளிப்பட்டுருச்சு. இதுதான் அவங்களுடைய கேடுகட்ட ஆட்சி. என்ன கேடுகட்ட ஆட்சி, என்ன ஆட்சி இப்போது? இல்லை என்ன நடந்துச்சு எனக்கு புரியவே இல்லை. இருக்கிற ஒரு வாரத்துக்குள்ளே என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நீட் எக்ஸாம் போராட்டம் வேறு நடத்திட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்னென்னா அதாவது சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜென்சி பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கணும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு சில கட்சிகள் ஜெயிச்சிருச்சு, நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலி இன்ஸ்டா ரீல் வந்து திமுக போடவே இல்லையா. 1,00,000 என்னது அந்த டயலாக் மறந்துட்டேன். சேர் வந்து 1,00,000 சேர் உள்ளே இருக்குது, அதே பார்த்தா வெளியில் ஒரு கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சுன்னு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோலாம் போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டுமே வேலைக்கு ஆகலை. ஸோ வேலைக்கு ஆகணும் போது என்னென்னா, அதாவது காசு கொடுத்து போடுறதுக்கும் தானாக போகிறது வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே நிறைய பேர் தானாக போட்டாங்க, அது வந்து நிறைய ரீச் ஆச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு, அது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இம்பேக்டை கொடுத்துருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு. பட் திமுக அதை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம், அதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்காங்களாம். ஸோ இதில் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குது அதிமுக தான். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. இன்றைக்கி வந்து தனியாக நாங்கள் சட்டக்குழு போட போகிறோம், தனியாக வந்து நாங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு விஜயபாஸ்கர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது தாவேக்காக்குள் வந்தாங்களே அதிமுக எம்எல்ஏக்கள், இவங்க ஒருவேளை ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அமைச்சரவை பதவியெல்லாம் கொடுத்து இருந்துட்டாங்க அப்படின்னா, இந்த திமுக சிக்கல் இருக்குல்ல, இந்த திமுக சிக்கல் அப்படியே வெளியே போயிடும். திமுக சிக்கல்னா அந்த திமுக கூட்டணி இடதுசாரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிடுவாங்கன்னா அதிமுக சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்காங்க, அவங்க கிளம்பி போகிறதுலாம் இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து திமுக தயவல் அப்படிங்கிறதுலாம் போயிடும். ஆனால் மேக்சிமம் வந்து இந்த இடதுசாரிகளும் விசிகாவும் வெளியில் போயிடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படி போயிட்டால் இன்னொரு சிக்கல் என்ன, இந்த திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுகலேருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பதவி கொடுத்தா அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா? ஏன்னா ஊழல் சக்தின்னு பேசியாச்சு, அடிமை சக்தின்னு பேசியாச்சு. பேசினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தூய ஆட்சி, நாங்கள் வந்து ஒரு தூய சக்தியெல்லாம் தாவேக்கா சொன்னாங்களே, இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது. இதை வந்து தாவேக்கா எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் நல்லது அப்படின்னா, இன்னொரு சைடு பார்க்கும்போது இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வேலைகள்லையும் அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவர்களே ஓப்பனாக சொல்லிட்டாரு, திமுக அதிமுக கூட்டணி வச்சது உண்மைதான், அவங்க பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், என்னை போட்டு புஷ் பண்ணாங்க, அழுத்தம் கொடுத்தாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. இன்னொரு சைடில் பார்க்கும்போது திமுக இப்போ புதிய வியூகத்தை கையில் எடுக்க போகுது, ஜென்சி பாலிட்டிக்ஸ் எடுக்க போகிறாங்க, அவங்களுக்காக வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புது வியூகத்தை எடுத்துருக்கிறாங்க. அதிமுகவில் இன்னும் குழப்பம் நீண்டுக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கிட்ட உரிமை இருக்குது, யாருக்கிட்ட வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கான நகர்வு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் அவங்க உறுதுணையாக இருப்பாங்களா, இல்லை அவங்க அமைச்சரவை கேட்கும்போது அது பிரச்சனையாக மாறுமான்றது பல கேள்விகள் இருக்குது. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.